வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். வாங்க இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியாக கருவாடு தொக்கு செஞ்சுக்கலாம். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு கொடுவா மீன் கருவாடு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 6 பல் பூண்டை இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ எண்ணெயில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த பூண்டு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துப்போம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுப்போம். நல்லா வதங்கணும் வெங்காயம். இது நாளைக்கு கன்னி பொங்கல், வீட்டில் சாமி கும்பிடுவோம். அதனால் வீட்டுக்குள்ளே சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொல்லையில் வச்சு செஞ்சிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன தக்காளி தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு சின்ன தக்காளி தான் இது. இதை சேர்த்து இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக துளி அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுப்போம். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மசியணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிருக்கு பாருங்கள். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசியணும். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துப்போம். இதுக்கு நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுக்க அதை சேர்த்துப்போம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மசாலாவை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் காரம் அதிகமாக வேணால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான கொஞ்சமான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கருவாடில் ஏற்கனவே நிறைய உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக அந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ நம்ம கருவாடை சேர்த்துப்போம். இது நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன். இது வெந்துச்சுன்னா நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுப்போம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கருவாடு வேகத்துக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு இப்போ மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்புறமா பார்க்கலாம். இந்த கருவாடு சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கருவாடு தொக்கு. இப்போ பார்ப்போம். இப்போ பாதி அளவு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். திரும்ப மூடி போட்டு வச்சுக்கலாம். இது வேகும்போது இடையில கொஞ்சம் திறந்து கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ கருவாடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. இப்போ நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சிருந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம். இப்போ எண்ணெயில் கொஞ்சம் நேரம் அந்த கருவாடு நல்லா அப்படியே ட்ரை ஆகி வெந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அது எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம். கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும்.
இது விறகடுப்பில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பிரட்டி விட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி விட்டு எடுத்துப்போம். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு ரொம்ப டேஸ்டியான கொடுவா மீன் கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த வெண்பொங்கல் தயிர் சாத்து கருவாடு தான் சைட் டிஷ். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.